இதெல்லாம் இறக்கி போகிற மாதிரியே தெரியல. என்னன்றதை பார்ப்போம். போகுமா இல்லை அப்படியோ தான் இருக்குமா? இப்படி இருக்குன்னு நாம வித்தியாசம் மாதிரி இப்படி ஆமைய பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு போகுதும் இல்லை. எதுக்குள்ள வந்தது? அறிவு இப்படி ஆமாதிக்கா கண்டு காத்திக்கா சரி எப்படி இருக்கா பாரு. இதுல பின் போச பார்க்கும்போது எப்படி இருக்கு? வித்தியாசமான ஒரு ஆமையாக காணப்படுகின்றது. முன்னுக்கு எப்படி இருக்கின்றது பார்ப்போம். எப்படிடா இருக்குது? அதிசயமான அரிய வகை ஆமையாகவே இது காணப்படுகின்றது. இது நீரினில் அனர்த்தத்தின் காரணமாக இது வந்திருக்க கூடும் என்பதை எப்படி இருக்கின்றது. இதை நாங்க இப்ப நீர்ல விட போறோம். பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நாங்க இப்ப தண்ணிக்குள்ள விட போறோம். இதில் தோற்றத்தை பார்த்தா வித்தியாசமான முறையில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்படியாக இவ்வாறான ஆமையை பார்த்தது இல்லை. ஒரு வித்தியாசமான முறைய வடிவமும் இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி ஆமை நம்ம பார்த்தது இல்லைண்ணே. எப்படி இருக்குண்ணே? அப்படியே நிக்குது போவாம. ஓ சரி, வித்தியாசமா இருக்குதானே. அரிய வகை ஆமையாக காணப்படுகின்றது. தற்போது அந்த ஆமையானது வந்து ஒன்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. கொண்டு வா பாபு. இதை பார்த்தீங்கன்னா அரிய வகை ஆமை உண்டு. நாங்கள் நீங்கள் விட்டு பார்க்க போகிறோம். போகுதான்றது பார்ப்போம். கொஞ்சம் தள்ளி மெல்ல 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 கொஞ்சம் மெல்ல இல்லை 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 சாகல. அப்படி இருக்கு போவாமே. இப்பவும் போட்டு பார்த்தோம் போகிற மாதிரியே தெரியலால். அப்போ என்னடா செத்துதாடா? அவன் தீபாரு அவன் தீபாரு செத்துதா? தள்ளி போயிடும். ஒரு அரிய வகை ஆமையாக இது காணப்படுகின்றது. இதை நாங்களும் தள்ளி தள்ளி தான் பார்க்கோம். அது போகிற மாதிரியே தெரியல. அப்படியோ இருக்கு. இது என்ன வகை ஆமை என்று தெரிந்தவங்க கொமெண்ட் பண்ணலாம். ஒரு வித்தியாசமான முறையில் இந்த ஆமை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஆமை இனத்தை சேர்ந்ததாகத்தான் இருக்கக்கூடும். என்ன நாங்கள் பார்த்துக்கணும். தள்ளி தள்ளி போயிரு. என்ன போகுது இல்லை மிதக்கு தானே உயிர் வரைக்கும் பார்த்தியா? செத்தண்டவுக்குள்ள போதிக்கிண்டா. அது இதைஞ்சி வித்தியா போகுது இல்லையா? தண்ணியில போகாத ஆமையும் இல்லடா. அது போகுது இல்லை. தட்டி போயிரு. இன்னும் கொஞ்சம் தள்ளி 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 தள்ளிட்டு போயிரு. மிதந்துதான் போகுதுடியே. அவன் போற மாதிரி தெரியலடா. பாப்போம். இது முதலில் இருக்கின்றா கவனம் இருக்கும்டா. எங்கடா சூப்பரா போகுது இல்லையடா. அப்படி இருக்கு. போற மாதிரி தெரியலடா. தமத்தி பாப்போமா. என்னடா அது போகுது இல்லை.
ஒரு வருஷம் தெரியலடா. தட்டி பாரு திரும்பி. பாப்பம் தட்டி பாப்பம் போகுதாண்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன போகுதே இல்லையா அப்படி இருக்கி. இது தண்ணிக்குள்ள போகிற ஆம இல்லையோ. நீங்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கி ஆக்கள் நடமாட்டம் இருக்கிறதால அது அப்படி இருக்கோ என்னன்னு தெரியாது. நாங்கள் போனது பிறகு அது சம்டைம் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சில ஆமையை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ளே விட்டோமானா உடனே தப்பினோம் பிழைச்சோம்னு போயிடுவான். அந்த ஆமையை பொறுத்த வரைக்கும் இது அப்படியோ இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆமை அப்படி அந்த இடத்துல இறக்கி போகிற மாதிரியே தெரியல. என்னன்றதை பார்ப்போம், போகுமா இல்லை அப்படியோ தான் இருக்குமா, என்ன நடந்தன்றது ஒரு இதுவும் தெரியல. நாங்களும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் நாங்கள் போக வைக்கிறதுக்காக. ஆனால் அந்த இடத்துலையே தான் அந்த ஆமை இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அரிய வகை ஆமையாகவே அது காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறான ஆமைகளை நாங்கள் காண்பதில்லை. இது பெஸ்ட் டைமாக இந்த ஆமையினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது அடுத்ததான் இறக்கி பார்ப்போம். சரி சரி, என்ன போகுது பாருங்க. இந்த இந்த பாருங்க. இப்போ போகுது. ஓகே, இப்போதான் உசும்புது. இப்போதான் அது போகுது. இப்போதான் நாள் போகிறாங்க. சரி, போய்கின்றீங்க பாருங்க. இப்போதான் அசைகிறாரு தலையை. இப்போதான் கொஞ்சமாக நிட்டிருக்காரு. போகும்னு நினைக்கேன். பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம். போகுதாண்டு. ஆள் அப்படிதான் இருந்து கொண்டிருக்காரு, நீச்சல் அடிச்சு கொண்டு. போகிற மாதிரியே தெரியல. பார்ப்போம் எவ்வளவு நேரத்துக்கு இருப்பாருண்டு. போடு. ஆள் போவார்னு நினைக்கிறேன். இனி மெல்ல மெல்ல உடம்பா சேர்க்காரு. போப்புறாருன்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போதான் கொஞ்சம் கூட தலையை கூட நிட்டுறாரு. திரும்பி உள்ளெடுத்தாரு. நான் இன்னைக்கு ஆள் நீ போவாருன்னு போய்கொண்டிருக்காரு. போறாரு. என்ன அப்படி நிக்கி. இங்கே சில ஆமையில பார்த்தா உடனே விட்டது அப்புறம் உடனே வைத்திருவான். திரும்பி தலையை புதித்து இப்போ நம்ம இருக்கிறதால அதை அவதானித்து கொண்டிருக்கின்றது. அதால் அது போகாமல் அப்படி இருக்கின்ற ஒரு இதுதான் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்காரு. அவருக்கு நீர் சரிவராக உழைக்கி அவருக்கு தேடித்தான் திரும்பி மீண்டும் வரக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய முறையில் இருக்கின்றது. அவதானிக்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்குது. நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. நீங்கள் நல்லா பாருங்க எப்படி அசைஞ்சு போகிறன்றதை. ஆள் போய் இப்போ போகிறாரு. ஆள் போய் கொண்டிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல தான் அசைஞ்சு கொண்டிருக்காரு. போகிற மாதிரில முதல் நம்ம விட்டுருந்தோம் அந்த எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்தார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அசைஞ்சு போகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சின்ன அசைவின் தரா திரும்பியும் அவர் தலையினி உள்ளெடுத்துத்தார். அப்போ இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் பாட்டில் போவார் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அவதானிக்கக்கூடிய முறையில் இருக்கின்றது. எப்படி இந்த தலையில் எடுத்திருக்காருன்றது. இப்போ பாருங்க, ஒரு அரிய வகை ஆமையாக இருக்கின்றது. ஒரு புதுசான ஒரு ஆமையாக இருக்குது. இது ஆற்றுல தெரியுதோ இல்லை கடலில் தெரியுதா, எப்படிப்பட்ட இந்த ஆமையை பற்றிய ஒரு பெயர்கள் தெரிந்திருந்தால் நீங்கள் உங்கள் கருத்தையும் உங்கள் கமெண்டில் சொல்ல முடியும். ஆள் அப்படி நின்று கொண்டிருக்காரு. போகிற நிலைமையிலே இல்லை என்று தான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. பாப்பம் வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் போவார் என்று. நம்ம போனதான் போகும்னு நினைக்கேன். பாப்பம் மெல்ல மெல்லமாக செஞ்சு ஆள் போய் கொண்டிருக்காரு. ஒரு அரிய வகை ஆமையாகவே இது காணப்படுகின்றது. இனி நம்ம அவர் பார்க்க தேவையில்ல. அவரை பாட்டுக்கு அவர் இனி போவார். ஒரு வித்தியாசமான ஆமையாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இவ்வாறான ஆமையினை நாங்கள் பார்த்ததில்லை. இதுதான் ஒரு முதல் தடவையாக இருக்கின்றது இவ்வாறான அரிய வகை ஆமைகளை பார்ப்பது.